வணக்கம். நான் சகி. இது வன்காதல் செய்வேன் கண்மணியே. அத்தியாயம் 35. காயங்கள் தரும் கோலம் நீ, காயங்கள் ஆற்றும் காலமும் நீ, இன்பங்கள் தரும் சொர்க்கம் நீ, துன்பங்கள் சேர்க்கும் நரகம் நீ, ஈற்றங்கள் தந்த நீயே என்னை இரக்கம் காணவும் செய்கிறாய். எத்தனை முறை முயன்றாலும் ஸ்விட்ச் ஆஃப் என கூறிக்கொண்டிருந்த அந்த கணினி பெண்மணியின் மீது கோபமாக வந்தது இன்பாவுக்கு. கையில் இருந்த ஃபோனை தூக்கி எறிய போனவன் இன்பா என்ற குரல் விழிப்பில் அப்படியே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு எதிரில் இருந்தவரை முறைத்தான். என்ன பண்ற இன்பா? செந்திலை அங்கு எதிர்பார்க்காதவன் கண்களை இறுக மூடி தன்னை சமன் செய்து கொண்டான். தாடியை நீவி விட்டு கொண்டவன் ஒரு இருக்கையை அவருக்கு காட்டிவிட்டு மற்றொன்றில் தான் அமர்ந்தான். அவன் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தவர் அவனையே ஆராய்ச்சியாக பார்த்தார். சொல்லுங்க என்றான் நேரடியாக. இப்போ எதுக்காக ஃபோனை தூக்கி எறிய போன? அவர் டா போட்டு அழைக்கவும் முறைத்தவனை சட்டை செய்யாமல், நான் உன் அக்கா புருஷன் மட்டும் இல்லை, இப்போ மாமனார் கூட என்றார் உரிமையாக. அது சரி என நினைத்து கொண்டவன், என்ன விஷயம் சொல்லுங்க என்றான். நீ தான் சொல்லணும். கல்யாணம் ஆகி இது வரைக்கும் ஒரு முறை கூட உன்னை விட்டு வராத என் பொண்ணு இப்போது 10 நாளாக அங்கே இருக்கா. நீயும் கூட வந்து எட்டி பார்க்கல. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை நான் கேட்கக்கூடாது தான். ஆனால் என்ன பண்ண, ஆரணியை அப்படி பார்த்துட்டு இருக்க முடியல என்னால். உங்கள் அக்கா வேற புலம்பிகிட்டே இருக்கா. என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் பேசிக்கலாம்ல என்றார் தன்மையாக. அது மதிய நேரம். அந்த நேரத்தில் சுத்தம் செய்யும் வேலைகள் மட்டுமே இருக்கும். பெரும்பாலும் ஷட்டரை பாதியில் இறக்கிவிட்டுத்தான் வேலைகளை செய்வான். இன்று என்ன நினைத்தானோ அல்லது மனைவியை தவிர எதையும் நினைக்கும் நிலையில் இல்லையோ ஷட்டரை இறக்கிவிடாமல் இருந்தான். பல முறை மனைவிக்கு முயன்று அது ஸ்விட்ச் ஆஃப் ஆன நிலையில் இருக்க ஃபோனை தூக்கி கோபத்தில் எரிய போனவன்தான் இப்போது அவர் முன்னிலையில் இருக்கிறான். என்ன இன்பா, எதுனாலும் சொல்லு, இல்லை உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான் என்றார். இல்லை அப்படி எதுவும் இல்லை மாமா என்றான் அவசரமாக மறுத்து. நீண்ட நாட்கள் கழித்து அவன் அவரை மாமா என அழைக்கிறான். அதிலேயே அவருக்கு தெரிந்தது அவன் எந்த அளவுக்கு மாறியிருக்கிறான் என்பது. அப்போ சொல்லு, என்னதான் ஆச்சு? நல்லா தானே இருந்தீங்க. நாங்கள் எல்லாரும் பயந்ததுக்கு நேர்மாறா நல்லா தானே இருந்தீங்க என கேட்டார். மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஊரில் இருந்து வர வரைக்கும் நல்லா தான் இருந்தா. எப்போ ஒருத்தர் பார்ப்போன்னு தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்ததும் முடியலன்னு சொன்னான். சித்தி வீட்டில் இருக்கணும்னு சொன்னான். கொண்டு வந்து விட்டேன். 10 நாளாக முயற்சி பண்ணுறேன், பேச மாட்டேங்கிறா. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. என் உயிரை மொத்தமாக உறிஞ்சிட்டு இருக்கா. மண்டையை குடையுது, உள்ளே என்னமோ பண்ணுது. எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. எதை தொட்டாலும் கவனம் செதுறுது. என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை. என்னை என்ன பண்ண வைக்க போகிறான்னு எனக்கே புரியலை என்றான் தலையை அழுந்த கூதி. இதுதான் விஷயம்னு தெரிஞ்சாதானே நான் ஏதாவது பண்ண முடியும். இல்லை நீ இப்படி பண்ணிட்டடான்னு என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கட்டும், பதில் சொல்கிறேன். தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் தண்டிக்கிறது எந்த விதம்னு தெரியலை என்றான் கசங்கிய முகத்துடன். இப்போ என்ன, அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போக எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை அதை செய்ய எனக்கு தெம்பில்லைன்னு நினைக்கிறாளா? பழைய இன்பா இன்னும் சாகலமாம்மா. உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. அது எவ்வளவுன்னு அவள் தான் முடிவு பண்ணணும். இப்படி ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறது, கேபில் ஆஃபீஸ் போகிறது, இதெல்லாம் நான் விட்டு ஓரமாக இருக்கிற வரைக்கும் தான். நான் நினச்சா இப்போ கூட அவள் ஆஃபீஸ் புகுந்து என்னால் பார்க்க முடியும். ஏன், என் அக்கா மாமா வீடு தானே, உள்ளே வந்து எனக்கு பார்க்க தெரியாதா? அவள் ஏதோ கோபத்தில் இருக்கா. அவள் கோபத்துக்கு மதிப்பு கொடுத்து தான் ஒதுங்கி இருக்கேன். சொல்லிடுங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட என்று முடித்து கொண்டான். அவன் மீது தவறு இருந்தால் சரி செய்யலாம் என்று வந்தவர் இப்போது பிரச்சனை என்ன என்றே தெரியாமல் அவனும் விழிக்க அவருக்கும் என்ன செய்வது என தெரியவில்லை. வீட்டிற்கு சென்று மகளிடம் பேசி பார்க்கலாம் என கிளம்பினார். மாமா என அவரை அழைத்து நிறுத்தினான். அவர் திரும்பி பார்க்கவும், என் பொண்டாட்டியை பார்த்துக்கோங்க என்றான் புன்னகையுடன். இவரும் புன்னகையுடனே தலையாட்டி விட்டு வந்தார். அவர் போன பிறகு அங்கேயே அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தவனிடம் வந்து நின்றாள் கிரிஜா. இன்பா, என்ன சமையலுக்கு ஏதாவது வேணுமா? தியாகு கடைக்கு தான் போயிருக்கான், ஃபோன் பண்ணி சொல்லு என்றான் முகத்தை தேய்த்தபடியே. இல்லை இன்பா. அவள் ஏதோ கூற வரவும் நிமிர்ந்து பார்த்தான். வேற என்ன வேணும்? நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன். ஏன், என்னாச்சு? இல்லை, நீயும் அந்த அண்ணனும் பேசிச்சுட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு என்னவோ உன்ற மனுஷி என்னை வச்சு தான் உன்கிட்ட கோபமாக இருக்காளோன்னு தோணுது.
எனக்கு உதவி செய்ய போய் உனக்கும்ன்ற மனுஷிக்கும் எதுக்கும் பிரச்சனை வந்துடுச்சுன்னா நான் பழைய மாதிரியே அந்த கல்யாண மண்டபத்தில் வேலை செஞ்சுக்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில். தாடியை நீவி விட்டு கொண்டவன், என் பொண்டாட்டி உன்னை என்னையும் தப்பாக நினச்சி தான் என் கூட பேசாமல் இருக்கான்னு உனக்கு யார் சொன்னது என கேட்டான். யார் சொல்லணும்? அன்னைக்கே அவங்க என்கிட்ட சரியாக கதைக்கலை. இப்போ எதுக்காக உன்கிட்ட பேசாமல் இருக்கணும்? உனக்கே விளங்குதில்லை. பிறகு என்னவா? இங்கே பாருக்கா, என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் இருக்கிற சண்டை அது எங்களுக்குள்ள. அப்படியே எங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இருந்தால் அதை நாங்கள் பார்த்துக்குவோம். நீ பேசாமல் வேலையை பாரு என கூறிவிட்டான். அப்போதும் போகாமல் கிரிஜா அங்கேயே நிற்கவும், என்னக்கா என்றான். இப்போ சொல்கிற அக்காவை உன்ற மனுஷி முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல என கேட்டாள். தலையை இடவலமாக அசைத்தவன், உறவுக்கான அர்த்தம் மனசில் இருந்தால் போதும். அக்கா அக்கான்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் இப்படி சொல்லித்தான் அவள் என்னை புரிஞ்சுக்கணும்னு இல்லை. என்னோட பார்வை சொல்லாததையா என் வார்த்தை சொல்லிட போகுது? அவளை பார்க்குறதுக்கும் மற்றவங்கள பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது அவளுக்கு நான் சொல்லாமலே புரியணும் என்றவன் எழுந்து சென்று விட்டான். அவன் போனதும் உள்ளே வந்த செந்தில் டேபிள் மீது இருந்த வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு கிரிஜாவை பார்த்து தலையசைத்து விட்டு கிளம்பிவிட்டார். வீட்டிற்கு வந்தவர் ஆரணியிடம் என்ன பேசுவது என ஒத்திகை பார்த்து கொண்டார். ஆரா எங்க? மனைவியிடம் கேட்டார். உள்ளதான் இருக்கா. நீங்கள் இன்பா கிட்ட பேசினீங்களா? பேசினேன். ஆனால் அவனுக்கே என்ன தெரியல. ஆனால் செம்ம கோவத்தில் இருக்கான், அது மட்டும் தெரியுது. ஊரில் இருந்து கிளம்பும்போது நல்லா தான் பேசிட்டு வந்திருக்கா. அப்புறம் திடீர்னு இங்கே கொண்டு வந்து விட சொல்லியிருக்கா. அவனும் உடம்பு சரியில்லைன்னு கொண்டு வந்து விட்டுருக்கான். ஆனால் இது வரைக்கும் ஃபோன் பண்ணலை. ஃபோன் பண்ணாலும் எடுக்கலையாம் என்றார் முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டே. நீ ஏதாவது பேசினியா என மகள் இருந்தையை அறையை கண்ணால் காட்டி கேட்டார். எங்கே பேசுறது? கீர்த்தி சும்மா எப்பக்கா வீட்டுக்கு போவேன்னு கேட்டதுக்கே, ஏண்டி நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறா. நான் கேட்க போய் கோவிச்சுக்கிட்டா. அதான் கேட்கல. பேசாமல் கவின்கிட்ட சொல்லி கேட்கலாமான்னு நினைக்கிறேன். நாம் நினைக்கிறத கவின் முதல்ல புரிஞ்சுக்கணுமே என்றார் செந்தில். அதை சொல்லுங்க. அவன் அவளுக்கு மேலே இருக்கான். இப்போ தான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். அவகிட்ட பேசவே பயமாக இருக்குது. சரி, நான் பேசுகிறேன் என்றார். இரவு உணவின் போது ஆரணி வெளியே வர சகஜமாக காட்டிக்கொண்டாலும் இன்று பேசியே விட வேண்டும் என முடிவு செய்திருந்ததால் சாதாரணமாக பேச்சை துவங்கினார் செந்தில். ஆரா, உன் ஃபோன் என்னமாச்சு? ஃபோன் ப்ராப்ளமாக இருக்குது சித்தப்பா, நாளைக்கு சரியாகிடும் என்றாள். சரிம்மா. அப்புறம் அவர் துவங்கும் முன் இவளை துவங்கினாள். சித்தப்பா, 2 நாள் கழித்து பெங்களூர் போகணும், ப்ராஜெக்ட் விஷயமா. எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியலை என்றாள். என்னம்மா திடீர்னு? எல்லோரும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவளையே பார்த்தனர். திடீர்னு இல்லை சித்தப்பா, லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தேன்ல, அதனால் அங்கே இருக்கிற டீமுக்கு லீட் பண்ண வர சொல்லியிருக்காங்க. என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு அப்ரைசல் மாதிரி தான் என்றால் உணவை உண்டபடியே. இன்பா கிட்ட சொல்லிட்டியா? கணவன் மனைவி இருவருமே ஒரு சேர கேட்டனர். நிமிர்ந்து அவர்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்தவள், நான் பார்த்துக்கிறேன் என்று கை கழுவை எழுந்து விட்டாள். இரவெல்லாம் உறக்கம் வராமல் சோபாவில் அமர்ந்திருந்த சித்தப்பாவை பார்த்து எழுந்து வந்தான் கவின். என்ன சித்தப்பா, தூங்காமல் இருக்கீங்க? தூக்கம் வரல கவின், இங்கே வந்து உட்காரு. அவனை அழைத்து அருகில் அமர்த்தி கொண்டார். சொல்லுங்க சித்தப்பா, என்னாச்சு? ஆரணி நம்ம வீட்டுக்கு வந்து நாளாச்சு. இன்பாவும் அவளும் பேசிக்கிற மாதிரி தெரியல. எதுவும் பிரச்சனையான்னு இன்பா கிட்ட கேட்டேன். அவனே என்னென்னு தெரியாமல் தான் இருக்கான். சரி, ஆரா கிட்ட கேட்கலாம்னு நினச்சா நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறா. இன்பாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு. இல்லை சித்தப்பா, நானே 2 நாள் முன்னாடி கேட்டேன், என்னக்கா ஏதாவது பிரச்சனையான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாருன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு மேலே கேட்க முடியாது, கேட்டாலும் சொல்லாது என்றான். சரிப்பா, நீ போய் படி, எல்லாம் சரியாகிடும். உன்னை வேற டென்ஷன் பண்ணிக்கிட்டு. நாங்கள் பார்த்துக்குறோம், விடு என்றார். எழப்போனவன் மீண்டும் அமர்ந்து, ஆனால் சித்தப்பா, மாமா அப்படி ஒன்றும் அக்காவை விட்டுட மாட்டார். அக்கா இங்கே வந்த நாளில் இருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறா, எப்படி இருக்கா எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு பாசத்தை வெளியே காட்ட தெரியாதே தவிர பாசமே இல்லாதவர் இல்லை என்றான். ஆமாம் என்பது போல தலையாட்டினார் செந்தில். அவன் எழுந்து படிக்க சென்று விட்டான். ஆரணி ஊருக்கு செல்வதை பற்றி இன்பாவிடம் கூறலாமா வேண்டாமா என குழம்பி போனவர் கடைசியில் கூறிவிடுவதுதான் நல்லது என முடிவு செய்து கொண்டு அவனுக்கு அழைத்தார். அத்தியாயம் 36.
இமைகள் ஒட்டி கிடந்த போதும் விழிகளுக்குள் வந்து சிரிக்கிறாய். கனவா நினைவா கண் விழித்து பார்க்க அங்கும் காட்சி பிழையாய் நீயே நிற்கிறாய். எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு ஆரணி கிளம்பியிருந்தாள். அவனை தவிர எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டாள். வீட்டு வாசலில் கேப் வந்து நிற்க ஏறிக்கொண்டவள் வழியெல்லாம் அவன் நினைவுகளை தரும் ஊரை காண விரும்பாமல் கண்கள் மூடியிருந்தாள். வழக்கமாய் அவள் செல்லும் பிள்ளையார் கோவில் வந்தபோது எதிரே கணவன் இருப்பானே என்ற எண்ணம் தலை தூக்க அவளையும் மீறி அந்த பக்கம் சென்ற கண்ணை திருப்ப முடியாமல் தவித்து போனாள். காருக்குள் இருந்து கொண்டு பார்த்தால் அவருக்கு என்ன தெரியவா போகுது என நினைத்தவள் உள்ளிருந்தே பார்க்க அங்கே அவன் இல்லை. மனம் சோர்ந்து போக இருக்கையில் தலை சாய்த்து படுத்துவிட்டாள். துணிந்து கிளம்பியது அவள்தான். ஆனால் அவனை ஒரு முறையேனும் கண்ணால் கண்டுவிட மாட்டோமோ என ஏங்கி தவிப்பதும் அவள்தான். இந்த முரண்பாட்டிற்கு பெயர்தான் காதலோ என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். எங்காவது பார்த்துவிட மாட்டோமா என ஏங்கி தவித்தவள் அவனைத்தான் பார்க்க முடியவில்லை. அவர்கள் வாழ்ந்த வீட்டையாவது பார்த்துவிட்டு போகலாம் என வீட்டு வழியாக வண்டியை விட கூறினாள். அந்த பக்கம் போனால் சுத்து மேடம் என்றார் டிரைவர். பரவாயில்ல போங்க. வீடு அருகில் வரவும் நிறுத்த கூறிவிட்டு இறங்கிக் கொண்டாள். ஒரு 10 மினிட்ஸ் இருங்க, வந்துடுறேன், வெயிட்டிங் சார்ஜ் கொடுத்துட்றேன் என கூறிவிட்டு வேகமாக இறங்கி ஓடினாள். இன்று முடியாமல் போனால் என்றுமே முடியாது என்பது போல அத்தனை வேகமாக ஓட்டம். 10 அடி உள்ள வீடு வாசலை வேகமாக ஓடி கடந்தவள் தன்னிடம் இருந்த சாவியை கொண்டு கதவை திறந்து உள்ளே சென்றாள். அந்த கதவை திறந்ததுமே உள்ளே இருந்த அவன் வாசம் முகத்தில் மோத ஆழ்ந்து சுவாசித்து கொண்டாள். உள்ளே காலடி எடுத்து வைக்கவே உடல் நடுங்கி போனது. ஒவ்வொரு அடியாக பார்த்து பார்த்து எடுத்து வைத்தாள். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் அவர்கள் நின்று நடந்து இளைப்பாரி ஒன்றி உறங்கியென வாழ்ந்த நாட்கள் கண் முன்னே காட்சியாய் தெரிந்தது. அவனுக்கு பிடித்தமான இடத்தில் சென்று நின்றாள். அந்த ஜன்னல் கம்பிகளுக்கும் தெரியும் அவர்களின் ஒன்றல். அவை கூட உன்னவன் எங்கே என கேட்பது போல இருக்க அங்கிருந்து நகர்ந்து கொண்டாள். அவன் உடைகளை எல்லாம் விரல்களால் வருடி கொடுத்து கொண்டாள். மெத்தையின் அருகே சென்றபோது எத்தனை நாட்கள் அங்கே ஒருவரை ஒருவர் சுகித்து கிடந்தனர் என்ற எண்ணம் வர கண்கள் கலங்கி போனது. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தால் எப்படியும் அழுது விடுவோம் என தோன்ற வேகமாக வெளியேறியவள் வாசலின் அருகே அப்படியே நின்றுவிட்டாள். அங்கே கதவில் சாய்ந்தபடி கையை கட்டிக்கொண்டு என்பான் நின்றிருந்தான். அவனை கண்டதும் ஒரு நொடிக்கும் குறைவாக கண்களில் நிரப்பிக்கொண்டவள் அடுத்த நொடி வேகமாக வெளியேறப் போக அடுத்த நிமிடம் அவன் கையணைப்பில் இருந்தாள். அவள் தோளில் முகம் பொதித்து ஆழ்ந்த அவளை சுவாசித்தான். திமிரி விலகக்கூட இல்லாமல் அவன் கையணைப்பில் கட்டுண்டு கிடந்த மனைவியை நினைக்கையில் மிதமான புன்னகை ஒன்று அவன் உதடுகளில் எழுந்தது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இறுக்கிக் கொண்டான். அவள் உடலை துளைத்து வெளியேறிடும் நோக்கம் கொண்டவன் போல அவன் அணைப்பு இறுகிக் கொண்டே போனது. அதை தடுக்கும் விதமாக கேப் ஒலிக்கவும் சட்டென விலகி கொண்டாள் ஆரணி. அதே வேகத்தில் வெளியே போகவும் அவள் முயற்சிக்க இழுத்து அணைத்து கொண்டவன் நெற்றியில் இதழ் பதித்தான். அவள் கண்கள் மூடி நிற்கவும் சீக்கிரம் என்கிட்ட வந்துடுடி என்றான் கரகரப்பான குரலில். அடுத்த நொடி அவளை விடுவித்தவன் உள்ளே சென்றுவிட சிலையாக நின்றிருந்தாள் ஆரணி. மீண்டும் ஹாரன் ஒலிக்கவும் சுய உணர்விற்கு வந்தவள் வேகமாக வெளியேறியிருந்தாள். அதே வேகத்தில் வண்டியில் வந்து அமர்ந்து கொண்டவள் அதன் பிறகே நெடிய மீச்சுக்களை எடுத்து தன்னை சமன் செய்து கொண்டாள். தன் கவனத்தை வேறு பக்கம் திருப்ப எண்ணியவளாக வெளியே பார்க்க அவள் கன்னத்தில் படிந்த ஈரத்தை உணர்ந்தாள். விரல்களால் தொட்டு பார்க்க கண்களை தாண்டி வரவே கூடாது என தடை விதிக்கப்பட்டிருந்த கண்ணீர் இன்று கன்னத்தை தாண்டி நெஞ்சில் பட்டு சிதறிக்கொண்டிருந்தது. இரு கைகளாலும் மாறி மாறி துடைத்தும் கண்ணீர் நிற்காமல் வழிய, அண்ணா கொஞ்சம் ஓரம் நிறுத்துங்க என்றாள். அவர் நிறுத்தியதும் ஒரு 5 மினிட்ஸ் வெளியே நிற்கிறீங்களா என கேட்டாள். வண்டியில் ஏறி அமர்ந்ததில் இருந்து கண்ணாடி வழியாக அவளை பார்த்து வந்தவர் என்பதால் எதுவுமே பேசாமல் இறங்கிக் கொண்டு கதவை அடைத்துவிட்டு ஓரமாக நின்றார் டிரைவர். சுற்றுப்புறம் காலியாகவும் இதுவரை அடைத்து வைத்திருந்த கண்ணீர் எல்லாம் முட்டிக்கொண்டு வர ஓவென கதறி எழுதாள் ஆரணி. ஒருமுறை அவனை காண மாட்டோமா என ஏங்கியவள் திடீரென அவன் வந்து அணைத்ததும் உடலின் மொத்த சக்தியும் வடிந்து போனது போல ஆகிவிட்டது. இத்தனை நாள் கோபமும் ஆற்றாமையும் இன்று ஒரேடியாக கண்ணீராய் பெருகி வடிந்து கொண்டிருந்தது. தன்னால் முடிந்த மட்டும் அழுது தீர்த்தவள் முகத்தை துடைத்து கொண்டு கண்ணாடியை இறக்கிவிட்டு டிரைவரை அழைத்தாள். அண்ணா வண்டி எடுங்க என்று கூறிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கையில் சாய்ந்து கொண்டாள்.
நீங்கள் ஓகேவா மேடம்? அவர் தயங்கி தயங்கி கேட்க தலையை மட்டும் அசைத்து பதிலளித்தாள். வண்டி வேகம் எடுத்து பயணிக்க துவங்கியது. வீட்டில் அவள் வந்து போன பாத சுவடுகளை கூட உள்வாங்கிக் கொண்டிருந்தான் இன்பா. அவன் கண்களிலும் கண்ணீர் துரித்து கொண்டு இப்போவோ அப்போவோ என வெளியே வர காத்திருந்தது. அவன் தோளில் சாய்ந்திருந்த அவள் உடலின் வெப்பம் இன்னும் அவன் உடலை விட்டு போகவில்லை. பொக்கிஷமாய் பொத்தி வைத்து கொள்ள எண்ணியவனாய் நெஞ்சோடு அவள் ஆடையை அணைத்து கொண்டு படுத்து விட்டான். ஹோட்டலில் வேலையாக இருந்தவனுக்கு செந்தில் அழைத்து ஆரணி வெளியூருக்கு போகப் போவதாக கூறினார். ஒன்றும் பேசாமல் என்று மட்டும் கூறியவன் அமைதியாக இருந்தான். என்ன இன்பா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன மாமா சொல்கிறீங்க? போகணும்னு முடிவு பண்ணிட்டு தானே சொல்கிறா. போயிட்டு வரட்டும். எங்கே போனாலும் அவள் இந்த இன்பா பொண்டாட்டி தானே. எப்போ வந்தாலும் என்னோட மனசில் அவள் மட்டும்தான் இருப்பா. ஏதோ குழப்பத்தில் இருக்கா, தானாக தெளிஞ்சு வரட்டும் என்றான். இன்பா, உனக்கு அவள் மேலே கோபம் இல்லையா? ஏன் இல்லாமல்? நிறைய இருக்குது. இப்போவே போய் தூக்கி தோளில் போட்டுட்டு வரணும்னு அவ்வளோ கோபம் இருக்குது. ஆனால் என்னை இப்படி நிதானமாக மாற்றினதே அவள் தானே. நல்லது செஞ்சால் தேங்க்ஸ் சொல்லணும், தப்பு செஞ்சால் சாரி சொல்லணும், இப்படி நிறைய சொன்னான். எந்த சூழ்நிலையிலும் அதிகம் கோவப்படாமல் இருக்கிற அவ குணம் எனக்கு பிடிக்கும். அவளுக்கு நேர்மாறாக இருந்தவன் இப்போ அவளை மாதிரி மாற்றிட்டு என்னவோ அமைதியாக இருக்கேன். இந்த அமைதி பொறுமையெல்லாம் அவளுக்கு மட்டும்தான் என்றான் புன்னகையுடன். இப்படி எதையுமே சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறத நினச்சி வருத்தப்படுறதா என்னன்னு தெரியல. நீங்கள் பசங்களை பாருங்க மாமா, எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் என்று விட்டான். அதன் பிறகு அவன் கிளம்ப போகிறாள் என கவின் மெசேஜ் செய்ய அதை பார்த்தும் எதுவுமே செய்ய தோன்றாமல் இருந்தான். ஆனால் சற்று முன் மனம் ஏனோ அடித்து கொள்ள ஒரு மாதிரி படபடப்பாக உணர்ந்தான். என்னவாக இருக்கும்? நெஞ்சை நீவி விட்டு கொண்டே யோசித்தவனுக்கு உடனே வீட்டுக்கு போ என உள்ளிருந்து ஒரு குரல் கூற சட்டென வண்டியை எடுத்துக்கொண்டு பறந்து வந்தான். வீட்டு வாசலில் கேப் நிற்கவும் அவன் இதய துடிப்பு அதிகமானது. இங்கேதான் உன் உயிரின் மீதி பாதி இருக்கிறது என அடித்து கொண்டது. வேகமாக உள்ளே நுழைந்தவனுக்கு வாசலிலேயே அவள் செருப்பும் காற்றில் கலந்து வந்த அவள் வாசமும் அதை உறுதி செய்தது. வீட்டை பார்க்க தோன்றிய அவளுக்கு என்னை பார்க்க தோன்றவில்லையே என்ற எண்ணம் வரம் அப்படியே திரும்பி விடலாமா என நினைத்தவன் மனைவியிடம் ஈகோ பார்த்து என்னடா செய்ய போகிறாய் என மூளை கேள்வி கேட்க அங்கேயே நின்று விட்டான். ஒருவேளை இவனை பார்த்ததும் ஊருக்கு போகாமல் இருந்து விட்டால் அந்த நல்ல வாய்ப்பை ஏன் விட வேண்டும் என்ற நப்பாசையும் எழுந்தது. ஆனால் அவளோ இவனை கண்டும் கூட கல் போல இலகாமல் நிற்க கோபமே அதிகம் வந்தது. என்ன செய்வது? அதையெல்லாம் காட்டும் நிலையில் அவன் இல்லையே. பல நாட்கள் கழித்து அவளை பார்க்கிறான். அந்த நொடி அவன் உடலும் மனமும் பாகாய் கரைந்து ஓடுவது அவனுக்கே நன்றாக தெரிய அதுவரை இருந்த கோபமெல்லாம் காற்றில் வைத்த கற்பூரம் போல காணாமல் போக மனைவியை தாவி அணைத்து கொண்டான். போதும் என கூறாத மனதிற்கு சமாதானம் செய்வதாய் நன்றாக இறுக்கிக் கொண்டான் தன்னுடன். ஆனாலும் என்ன செய்வான்? போதவில்லையே. அவன் மனதின் செல்கள் எல்லாம் கத்தி கதறுகிறதே. விடவே மனமில்லாமல் இருந்தவனை நினைவிற்கு கொண்டு வந்தது கார் ஹாரன் ஒளிதான். அவளை திடுக்கிட்டு விலகிக்கொள்ள மனமின்றியே விடுவித்தவன் உள்ளே வந்துவிட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றால் கூட அவன் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டான் என்றுதான் வந்துவிட்டான். இப்போது ஏன் அவளை போகவிட்டாய்? மனம் அவனை கேள்வி கேட்டு குத்தி கிழிக்கிறது. எங்கே போய்விடுவாள் என அதற்கும் சமாதானம் சொல்வது போல தனக்கும் சேர்த்து சொல்லிக்கொண்டான். பெங்களூர் வந்து சேர்ந்தவள் வந்து விட்டதாக செந்திலுக்கு பொதுவான ஒரு மெசேஜ் தட்டிவிட்டாள். அவளே கேட்டு வாங்கிய டிரான்ஸ்ஃபர். என்னம்மா 3 நாள் போக சொன்னதுக்கு அவ்வளவு யோசிச்ச, இப்போ திரும்ப போறேன்னு சொல்றியே? ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டபோது சிரிப்பை மட்டுமே பதிலாக தந்தாள். என்ன செய்வது? அவள் தனியாக அவரது கேபின் சென்று கேட்டதை அவர் எல்லோரின் முன்பும் ஃப்ளோரில் வைத்து கேட்டு விடுவார் என்று அவள் என்ன கனவா கண்டாள்? சிரித்து மழுப்பியவள், எனக்கு அங்கே பிடிச்சிருக்கு சார் என முனக்கி வைத்தாள். கொஞ்ச நாட்களாவது அவளுக்கு தனிமை வேண்டும் போல இருந்தது. யாரும் இல்லாத இடமாக, அவளை யாரும் கேள்வி கேட்காத இடமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அதற்காகவே இந்த தற்காலிக டிரான்ஸ்ஃபர். ஓடி ஒளிந்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடுமா என்று கேட்டால் ஆகாதுதான். ஆனால் மூச்சு கூட விட முடியாத அளவிற்கு அவனை நெருக்கும் இந்த வேதனை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அல்லவா? அதற்காகத்தான் ஓடி வந்தாள். உண்மையில் அவள் எடுத்த முடிவால் அவளுக்கு நிம்மதி கிடைக்குமா அல்லது இருக்கும் கொஞ்ச நிம்மதியும் போய்விடுமா தெரியவில்லை. அத்தியாயம் 37. நெற்றி தொடும் உன் கூந்தல் முடி மீதும் கோபம் கொள்கிறேன்.
அதை கோதிவிடும் உன் விரல்கள் மீதும் கோபம் கொள்கிறேன். நான் தொட்டு விளையாடும் இடத்தில் அவைகள் தொட்டு மீள்கிறதே என்று. ஆரணி பெங்களூர் வந்து 1 மாதம் முடிந்திருந்தது. காலையில் எழும்போதே ஆயாசமாக இருந்தது. இப்போதெல்லாம் காலையில் எழவே முடியவில்லை. சோர்வாக இருந்தது. தலை பாரமாக கனத்து கிடந்தது. தற்காலிகமாக தங்கிக்கொள்ள ஒரு வீட்டை கம்பெனி சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த இடத்தில் இருந்து கம்பெனிக்கு சற்று தூரம்தான். கிளம்பினால் 10 நிமிடத்தில் சென்று விடலாம். ஆனால் கிளம்புவதுதான் கடினமாக இருந்தது. இந்த 1.5 மாதத்தில் இவ்வளவு படுத்துகிறதே, வெளியே வந்தால் என்ன பாடுபடுத்துமோ, அப்படியே அப்பன மாதிரி அராத்தா தான் இருக்கும் என வயிற்றை தடவியபடியே சொல்லிக்கொண்டாள். இங்கு வந்த 1 வாரத்திலேயே உடல் சோர்வு அதிகமாக இருக்க சந்தேகம் கொண்டவள் மருத்துவமனை சென்று சோதித்து பார்த்தாள். அவள் சந்தேகம் உறுதியானது. பிள்ளை வயிற்றில் இருப்பதை கேட்டதும் உள்ளுக்குள்ளே இனம் புரியாத பரவசம் உண்டாகியது. அன்று கணவன் கூறிய போது கூட அவ்வளவாக ஆர்வம் தோன்றவில்லை. ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்து அவர்கள் முடிவு சொல்வதற்குள் ஆர்வம் தாழாமல் அந்த டாக்டரிடம் கேட்டே விட்டாள். அவளை புன்னகையுடன் பார்த்த டாக்டர், முதல் குழந்தையா என கேட்டார். இவள் தயக்கத்துடன் தலையசைக்க, உங்கள் கணவர் எங்கே என கேட்டார். நான் ஜாப் விஷயமா வந்திருக்கேன் டாக்டர், அவர் ஊரில் இருக்கார். அப்போ ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, அவர் அப்பா ஆக போகிறார்னு என கூறினார். அவரிடம் நன்றி கூறிவிட்டு வெளியே வந்தபோது உடனே ஃபோனை எடுத்து கணவனுக்கு சொல்ல துடித்த கைகளை அவன் செய்த துரோகம் கண்முன்னே வந்து நின்று தடுத்தது. இன்றும் அதன் தாக்கம் மனதில் எழ அந்த நினைவுகளை உதறிவிட்டு கொள்வது போல உடலை உதறி சோர்வை விரட்டிவிட்டு அலுவலகம் கிளம்பினாள். உணவு ஏதும் உண்ண பிடிக்காமல் வரும் வழியில் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி குடித்து கொண்டே அலுவலகம் வந்து சேர்ந்தாள். அவள் வந்ததும் எதிரே வந்த அனிருத் சிநேகமாக புன்னகைக்க இவளும் புன்னகைத்துவிட்டு தனது இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். வந்திருந்த மெயில்களை எல்லாம் சரிபார்த்துவிட்டு அன்றாட வேலையை கவனிக்க துவங்கினாள். அவள் அருகில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தாள். அனிருத் தான் நின்றிருந்தான். இதழ் விரியாத புன்னகையை கொடுத்துவிட்டு, என்ன சார், ஏதாவது வேணுமா என கேட்டாள். ஆமாம், உண்மை வேணும் என்றான் அவன். என்ன சார், முதல் மரியாதை படத்தில் வர மாதிரி டயலாக் விட்டுறீங்க, என்ன தெரியணும்? உங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்றான். சுள்ளென கோபம் ஏற, அதென்ன சார், உங்களுக்கும் உங்கள் தங்கைக்கும் என் குடும்ப விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது என கேட்டாள். ஆரணி, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே ஆசைப்பட்டது என்னவோ உண்மைதான். அவன் பேச போக, சார் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க என கத்திவிட்டாள். அவள் அப்படி பேசியதும் இவனுக்கும் கோபம் வர வெளியே சென்று விட்டான். காலையிலேயே என்னடா இது என நொந்து கொண்டவள் வயிற்றை பிரட்டுவது போல இருக்க எழுந்து கேன்டீன் சென்றாள். அங்கே அனிருத் இருக்க மனம் கேளாமல் அவன் அருகில் சென்றாள். சொல்லுங்க, என்ன பேசணும் என்றால் அவன் எதிரே அமர்ந்து கொண்டு. அவள் இறங்கி வரவும் இவனுக்கும் விஷயத்தை கூறினால் போதும் என்று தான் இருந்தது. அனிகா ஃபோன் பண்ணியிருந்தா, உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தாலாம் என்றான். கணவன் பெயர் காதில் விழவும் தண்ணி மீறி சிலைத்த உடல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள், சொல்லுங்க என்றாள். அந்த கிறுக்கு என்னதான் நினச்சிட்டு இருக்கு தெரியல. அவர்கிட்ட போய் நீங்களும் நானும் லவ் பண்ணுறோன்னு அதை மறந்துட்டு தான் நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னோ. இப்போ பெங்களூர் வந்து போனதுக்கப்புறம் அந்த காதல் தொடருது. அதை மறக்க முடியாமல் தான் நீங்களே வலுக்கட்டாயமாக கேட்டு திரும்பவும் பெங்களூர் வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு உங்கள் கல்யாண விஷயத்தில் ஏதோ பிரச்சனை தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எப்படியாவது உங்களை என் கூட சேர்க்கணுன்னு இந்த மாதிரி லூஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா என்றான். ஆனால் எனக்கு இந்த மாதிரி எண்ணமெல்லாம் இல்லைங்க. நான் நேசித்த பொண்ணு நீங்கள், எப்போவும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இனி நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த லூசு அனிகா சரியாகிடுவா என்றான் சங்கடமாக. அவன் பேசுவதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஆரணி, சார், உங்கள் தங்கச்சி என்னதான் சொன்னாலும் என் ஹஸ்பண்ட் அதை நம்ப மாட்டார். அதனால் என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்புறம் உங்கள் தங்கச்சியை ஏதாவது நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் பார்த்து சேர்த்து விடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட நேரில் மாட்டினா அப்புறம் அவள் சேதாரத்துக்கு நான் பொறுப்பில்லை. வரேன் சார் எழுந்து கொண்டாள். இவளுக்கு என்ன தான் பிரச்சனை? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லா வாங்க போகிறா முணுமுணுத்து கொண்டே சென்றாள். அன்று முழுவதும் சோர்வு அதிகமாகவே இருந்தது. இங்கு வந்த நாட்களில் கணவனை நினைக்காத நாள் இல்லை. கூடவே அவன் செய்த துரோகமும் சேர்ந்தே நினைவுக்கு வந்து தொலைக்கும். எப்படி ஒருவனால் எதுவுமே செய்யாதது போல சாதாரணமாக இருக்க முடிந்தது? என் வாயாலேயே என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொல்ல வச்சுருக்கான். அத்தனை பண்ணியும் அப்போ கூட அவனுக்கு உறுத்தலை.
அது இருந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பானா? எங்கே விஷயம் தெரிஞ்சு விட்டுட்டு போயிடுவேன்னு தானே அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணியிருக்கான். ச்சே, இது கூட தெரியாத அளவுக்கு இருந்திருக்கேன். அவள் அவனை நினைத்து தன்னையே சாடிக்கொண்டாள். ஆனால் அது மட்டும்தான். அதன் பிறகான அவள் நாட்கள் அழகாக அவளே எதிர்பாராத அளவுக்கு இனிமையாகத்தான் இருந்தது. அதை அவளால் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இன்றும் கூட அவன் காட்டிய பாசம் அதீத அக்கறை என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சாதாரணமாகவே காட்டிக்கொண்டு அவளை தன் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டான். ஒவ்வொரு செய்கையிலும் அவனுக்கு அவளே பிரதானம் என நினைக்க வைத்திருந்தான். இதுவரை வாழ்ந்த தினங்களில் எண்ணி எண்ணி மகிழ்ந்து போகும் அளவிற்கு எல்லாமே செய்தவன்தான். ஆனால் எல்லாமே ஒரு நாள் பொய்த்து போனதே. அவன் செய்தது எல்லாம் காரண காரிய சூட்சுமத்தோடு தான் என்று தெரிந்து போனதே. இது எல்லாம் தெரிந்தும் கூட என்னவாகிடப் போகிறது? பெண்தானே, தெரிந்தாலும் ஒன்றும் பெரிதாக எதுவும் செய்து இருக்க மாட்டாள் என்ற எண்ணம் தானே. நினைக்க நினைக்க மனம் ஆறவில்லை அவளுக்கு. இது எல்லாம் இருந்தும் இந்த பாழு மனம் அவனையே எண்ணி வாடிக்கொண்டிருக்கிறது. பார்க்கும் இடமெல்லாம் அவன் முகம், பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் அவன் சாயல், கேட்கும் குரல் எல்லாம் அவன் குரல். இப்படி எங்கும் எதிலும் அவனை நிறைந்து இருந்தான். இப்போது கூட இந்த யோசனைகளுடன் வீடு வரை வந்து இருந்தவளின் எதிரே அவளையே பார்த்து நிற்பது போல் தெரிந்தது. கைகளை மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டு இமைகளை சுருக்கி அவளையே குறுகுருவென பார்த்தபடி அவன் பிம்பம்தான் தெரிகிறது. இத்தனை பட்டும் சுரணையற்ற மனம் அவனையே நினைக்குது. அதனால்தான் இந்த பிம்பங்களின் சாயல் எல்லாம். ஆனால் என்ன, எப்போதும் தெரிவதை விட ஆள் கொஞ்சம் மெலிந்தது போல இருக்கிறானோ? உன் கண்ணில் தான் கோளாறு என தன்னைத்தானே திட்டிக்கொண்டு கதவருகே வந்தாள். இதோ இப்போது மறைந்து போய்விடும் இந்த மாயத்தூற்றம் என்னை நினைத்து கொண்டே கதவில் கை வைக்கப் போக அவன் உருவம் மறையவில்லை. மாறாக சற்றே ஒதுங்கி நின்றது. திகைத்து போனவள் விரிந்த விழிகளுடன் அவனது உருவத்தை பார்க்க இமை சிமிட்டாது அவளைத்தான் பார்த்து நின்றது அவனது உருவம். இல்லை, இது உன்னோட பிரம்மதான். இத்தனை நாட்கள் தெரிந்த பிம்பங்களை விட இன்று அச்சு அசலா நிஜ உருவமாகவே தெரியுது. என்னதான் நினப்போ உனக்கு? தலையை உலுக்கி கொண்டு பார்க்க அவள் கையில் இருந்த சாவியை பிடுங்கி அவனை கதவை திறந்தான். இப்போது அதிர்ந்து போனவள் வாயை மூடாது அவனை பார்க்க அவனோ அவளையும் இழுத்து கொண்டு உள்ளே நுழைந்திருந்தான். உள்ளே நுழைந்தவன் அதிரடியாக அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அப்போதுதான் இது பிம்பம் அல்ல, நிஜம் என உணர்ந்து கொண்டாள். அவள் கைகள் தானாக அவனை தழுவிக்கொண்டது. ஆனால் அது சில நிமிடங்கள்தான். அதற்குள்ளாகவே அவன் செய்த துரோகம் நினைவுக்கு வர சட்டென அவனை உதறி தள்ளினாள். வேகமாக அவனை உதறி தள்ளியவள் அதே வேகத்தில் தானும் பின்னே செல்ல அதிர்ந்து போய் தன்னிச்சை செயலாக தனது வயிற்றை கையால் தாங்கி பிடித்து கொண்டாள். அவள் உதறியதும் அதே வேகத்தில் பயந்து போய் வயிற்றில் கை வைத்து கொண்டதையும் புருவம் சுருக்கி யோசனையாக பார்த்தான் இன்பா. சில நிமிடங்களிலேயே ஏதோ புரிந்தவனாக அவளை பார்த்தவன், இதை கூட மறைக்கிற அளவுக்கு நான் உனக்கு தூரமாக போயிட்டேனாடி? அப்படி நான் என்ன தான் தப்பு செஞ்சேன் என்றான் துடித்து போய். அவனை பார்த்தவள் கண்கள் பொங்கி நீரை சிந்திட, துரோகம், நம்பிக்கை துரோகம் என்றால் தானும் உடைந்து போய்